بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நெஞ்சுக்கு நிம்மதி என்ற புத்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, ஏழைகளை மகிழ்வியுங்கள். மக்களுக்கு நன்மை செய்பவரையே இறைவன் அதிகம் நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழைகள் என்றால் எப்போதும் நமது செல்வத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு செல்வத்தை மட்டுமா வாரி வழங்கினார்கள்? இல்லையே. ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுடன் நடந்து கொண்ட முறைகள் பின்வருமாறு: அவர்களுடன் மென்மையாக நடத்தல், அவர்களை மகிழ்வித்தல், அவர்களுக்கு உதவுதல், அவர்களது கவலைகளில் பங்கு பெறுதல், அவர்களுக்கு உதவுமாறு மக்களை தூண்டுதல், அவர்களது உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருத்தல், அவர்களுக்காக இயன்றவரை பொருளாதார உதவி செய்தல். நிம்மதியை பெறுவதற்காக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள் இவை. இதில் செல்வத்தின் மூலம் ஏழைகளுக்கு உதவுதல் என்பது இறுதியாகவே வருகிறது. 5 வழிமுறைகளையும் பின்பற்றினால் அன்னலாரின் வழிமுறையை பின்பற்றியவராக ஆகலாம். மென்மையாக நடத்தல், அவர்களை மகிழ்வித்தல். திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்படும் நபித்தோழர்கள் ஏழைகளாகவும் வீடற்றவர்களாகவும் இருந்தனர். மதீனத்து பள்ளிவாசல்களில் அவர்களுக்கென தனி இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதற்கு சுஃபா, திண்ணை என்று பெயர். பகல் பொழுதில் இறை தூதர்களிடமிருந்து கல்வி கற்ற பின் இரவிலேயே அங்கேயே தங்குவார்கள். ஒரு வகையில் அன்றைய மதீனத்து பள்ளிவாசல் விடுதியுடன் கூடிய முதல் பல்கலைக்கழகமாக விளங்கியது. அருகிலேயே அன்னலாரின் வீடும் அமைந்திருந்தது. ஐவேளை தொழுகையின் போதும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களது தேவைகளை விசாரித்து உரிய உதவிகளை செய்வார்கள். அவர்களுக்கு மத்தியில் அமர்வார்கள், நலம் விசாரிப்பார்கள். அவர்களில் ஒருவர்தான் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏழை நபித்தோழர் அன்னலாருடனேயே எப்போதும் அமர்ந்திருப்பார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜுலைபீப், நீங்கள் ஏன் திருமணம் செய்யக்கூடாது? ஜுலைபீப் கூறினார்கள், இறை தூதரே, என்னை யார் மணந்து கொள்வார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு மனம் எடுத்து வைக்கட்டுமா? அவர் அமைதியாக இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவருக்கு மணப்பெண் தேடும் விஷயத்தில் மும்பரமாக ஈடுபட்டார்கள். அன்சாரி தோழர் ஒருவர் அன்னலாரை சந்திப்பதற்காக வந்தார். விதவையான ஒரு மகள் அவருக்கு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தம் பேசினார்கள். யாருக்கு என்று அவர் கேட்க, ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதரே, சற்று பொறுங்கள், எனது மனைவியுடன் ஆலோசனை செய்த பின் கூறுகிறேன் என்று கூறி அவர் தமது வீட்டிற்கு சென்றார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஆலோசனையை மறுக்க முடியுமா? ஆனால் யாருக்கு என்று மனைவி கேட்க, ஜுலைபீபுக்கு என்று கணவர் கூறவும் மனைவி மறுப்பு தெரிவித்தார். அவர் ஒரு அனாதை, மட்டுமல்ல ஏழை, எனது மகளை கொடுக்க முடியாது என்று தெரிவிக்கவும் நபிகளாரிடம் விஷயத்தை தெரிவிப்பதற்காக கணவர் எருந்து சென்ற முயன்றார். வீட்டிற்குள்ளிலிருந்து மகளின் சப்தம், அருமை தந்தையே, நில்லுங்கள், இறை தூதரின் திருமண ஆலோசனையை வேண்டாம் என்றா கூறுகிறீர்கள்? எனக்கு பரிபூரண சம்மதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று கூறுங்கள் என்றார். தந்தையும் பெருமானாரிடம் விஷயத்தை கூற இனிதே திருமணம் நடந்தேறியது. நாட்கள் சென்றன. ஒரு போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட போது ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்னலாருடன் புறப்பட்டார். போரும் முடிந்தது. உயிர் நீத்தவர்களை தேடும் படலம் துவங்கியது. இறந்தவர்களின் உடல்கள் ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது. கூடியிருந்த மக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யாரையாவது தேடுகிறீர்களா? ஆம் என்று கூறியவர்களாக ஒவ்வொருவரும் தமது மகன், சகோதரர், மாமா என்று உறவினர்களின் பெயர்களை கூற அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சோகத்துடன் கூறினார்கள், ஆனால் நான் ஜுலைபீபை தேடுகிறேன். அவரை இழந்து விட்டேன், இங்கே அவரை காணவில்லை, செல்லுங்கள், அவரை தேடுங்கள் என்று கூற தோழர்கள் தேட துவங்கினர். போர்க்களத்தின் நடுவில் இறந்து கிடக்கும் எதிரிகளுக்கு மத்தியில் அவரது உடலை கண்டு எடுத்தனர். 7 எதிரிகளுடன் வீரத்துடன் போர் புரிந்து அவர்களை கொன்ற பின் இவரும் இறந்துள்ளார். துண்டாக்கப்பட்ட ஜுலைபீபின் உடலுக்கு அருகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். கண்களில் கண்ணீருடன், ஜுலைபீப், நீர் என்னை சேர்ந்தவர், நான் உம்மை சேர்ந்தவன், நீர் என்னை சேர்ந்தவர், நான் உம்மை சேர்ந்தவன் என்று இருமுறை கூறினார்கள். பின்னர் அவரது உடல் அருகே குனிந்து அவரை எடுத்து தமது தோள் மீது தூக்கி சுமந்தவர்களாக மன்னரை பகுதியை நோக்கி நடக்க துவங்கினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஜுலைபீப் அவர்களுக்காக நாங்கள் மன்னரையை தோண்ட துவங்கினோம். அதுவரை
அவரது உடல் நபிகளாரின் தோள் மீது இருந்தது. அடக்கம் முடிந்த பின் மதீனாவுக்கு நாங்கள் புறப்பட்டோம். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியின் இத்தா எனும் காத்திருக்கும் காலம் முடிந்ததும் அவரை மறுமணம் செய்ய தோழர்களுக்கிடையே பெரும் போட்டியே நடந்தது. ஏழை தோழர் ஒருவரோடு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்துள்ளார்கள் என்று பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மீண்டும் பார்க்கலாம். வாஹ்ரது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.